ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா டுடே சேனல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ப்ரிஃபர்டு சிஎம் யாரு அப்படின்ற மாதிரி சி ஓட்டர் டேட்டா அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா தளபதியோட நேம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. 27% ஸ்டாலின் அவர்கள் முதலிடத்துல இருக்காரு. 18% தளபதி 2வது இடத்தை பிடிச்சிட்டாரு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா 10% 3வது இடத்துல இருக்காரு. தென் அண்ணாமலை அவர்கள் 9% 4வது இடத்துல இருக்காரு. சோ கரெக்டான ஒரு கணக்கெடுப்பு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ இதுதான் தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஒரு 4 months முன்னாடி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு 2% கீழே இருந்தார் தளபதி ஓட் பர்சன்டேஜ்ல. சோ அதுக்கப்புறம் இப்ப தமிழக வெற்றி கழகம் மேல நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கு. அண்ட் நேற்று தளபதியுமே 2026 எலெக்ஷன்ல டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்களுக்கு கோபம் வரும் தான். ஏன்னா பல வருஷங்களா ஏடிஎம்கே டிஎம்கே தான் டாப்ல இருந்துச்சு. அண்ட் முன்னாள் அதிமுக அமைச்சர் செம்மலை அவர்கள் கூட திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் போட்டின்றது விஜயோட பேராசை அப்படின்ற மாதிரி நேத்திய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காரு. பட் ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்களுக்கு இதை டைஜஸ்ட் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தளபதி சொன்னதுதான் உண்மை. தமிழக வெற்றி கழகம் 2வது கட்சியா உருவெடுத்துடுச்சு. இப்பவே ஏடிஎம்கேவை பெருசா எங்கேயும் பார்க்க முடியல. தளபதி தான் எதிர்கட்சி மாதிரி செயல்பட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஏதாவது ஒரு கூட்டணி வச்சு வரலன்னா இதுக்கப்புறம் சுத்தமா காணாம போயிடுவாங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ அவங்களுக்குள்ள ஒத்துமையா இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருந்திருக்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு சிஎம் ஆனா கூட ஸ்டாலின் அவர்களோட பெட்டரா தான் பண்ணாரு ஆச்சு. பட் ஓபிஎஸ் இபிஎஸ் இஷ்யூல கட்சியே காலி ஆயிடுச்சு. அண்ட் சில மாதங்களுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவோட தளபதி போய் கூட்டணி வைப்பாருன்றது மாறி இப்போ டிவிகேவோட ஏடிஎம்கே கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமை. சோ 2026 எலெக்ஷன்ல டிவிகேவோட ஏடிஎம்கே கூட்டணி வச்சா மட்டும்தான் இதுக்கப்புறம் ஃபர்தரா அந்த ஒரு கட்சி சர்வைவ் ஆகும். அதை விட்டுட்டு எவ்வளவு வருஷமா நாங்க இருக்கோம் பாரம்பரிய கட்சி அப்படின்ற மாதிரி ஈகோ பார்த்தா டெஃபினட்டா சோலி முடிஞ்சிடும். சோ என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எலெக்ஷனுக்கு இன்னும் 1 year இருக்கு. சோ தளபதி இந்த பர்சன்டேஜ் அப்படியே இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டாலின் அவர்களுக்கும் தளபதிக்கும் 9% தான் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ டெஃபினட்டா சீக்கிரமே அதை போயிட்டு ஈக்குவல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.